அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில் 2 தக்காளி. அப்புறமா வந்துட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூடயே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு மிளகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா வலுவலுன்னு அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்துக்கிச்சாச்சு. இப்போ வந்து வாங்க தாளித்து விட்டுடலாம். அடுப்பில் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. அது கூட வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதில் வந்து நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். அதுவும் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் வந்துட்டு நான் வந்து மட்டன் சேர்க்கிறேன். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு கூட நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து கறியை வந்து வதக்கியாச்சு. நம்ம வந்து அது கூட வந்து அரைச்ச பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கூட வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸியை கழுவி அந்த தண்ணி அப்படியே ஊற்றிடுறேன். கொஞ்சமாகவே ஊற்றி வைங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம வந்து மூடி ஒரு 3 விசில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடியாச்சு. ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் வரட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 5 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பரான அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கொதிச்சுக்கிட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வீடியோ வேணும், எந்த மாதிரி டிஷ்ஷு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.